ஸோ கைஸ் பென்னால் சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியுமா? சூப்பர்மேன் பேசிக்கலி ஒரு கிரிப்டான்லேருந்து வந்த ஏலியன் தான். ஸோ சூப்பர்மேனை ஈஸியாக ஸ்கேன் பண்ணி கிரிப்டோனியனா மாதிரி பென்னால் ஈஸியாக சூப்பர்மேனுக்கு டஃப் கொடுக்க முடியும். இருந்தாலும் புது ஏலியனாக இருக்கிறதுனால ஒரு பழக்கம் இல்லாத காரணத்தினால ஈஸியாக டிஃபீட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை கிளாசிக்காக ஏலியன் ஃபோர்ஸ் பென்னாக இருந்தது அவங்களோட எந்த ஏலியன்ஸாலும் சூப்பர்மேன் டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. எக்ஸப்ட் கோஸ்ட் ட்ரீக் அண்ட் பிக் சில் அவங்கள இன்டேஜிபிளாக மாதிரி சூப்பர்மேனோட அட்டாக்ஸ்லேருந்து தப்பிக்க வேணாம் முடியும். ஆனால் டிஃபீட் பண்ணுறது டவுட் தான். ஏலியன் லெங்ஸ் இருந்திருந்தாலும் அதை அப்போ பென்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. இதுவே அல்டிமேட் ஏலியன் பென்னாக இருந்ததுனா சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவர் கிளாக் ஒர்க் மாதிரி ஏலியன்ஸ் இருந்ததுனால ஈஸியாக சூப்பர்மேனை டைமில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு பர்மனெண்ட்டாக அவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஜெயிக்கவும் முடியும். அண்ட் ஆம்னிவர்ஸ் பென்னாக இருந்திருந்தால் ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் அட்டாமிக்ஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பர்மேனை ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்னோட எந்த காஸ்மிக் லெவல் ஏலியனாலேயோ ஆர் டைம் அண்ட் ஸ்பேஸை மாற்றக்கூடிய ஏலியன்ஸாலேயோ சூப்பர்மேனை ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.